நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க, எனக்கு ரெஸ்யூம் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு தெரியல, ரெஸ்யூம்க்கு ஏதாவது டெம்ப்ளேட் இருக்கா, ரெஸ்யூம்க்கு ஃப்ரீ டெம்ப்ளேட் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ அண்ட் ஆல்சோ ரெஸ்யூம்ன்றது வந்து உங்களோட இன்டர்வியூவோட பார்ட்டில் வந்து க்ரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணும். ஏடிஎஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து கவர் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஃப்ரீ ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். யூ வில் கெட் அ வெரி குட் ஐடியா அபவுட் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் 10 கம்பெனி. ரெஸ்யூம் டெம்ப்ளேட் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா resume.com தான். இது வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் தான். இது வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். நீங்கள் சைன்இன் கூட இதில் கேட்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோ டு மை ரெஸ்யூம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா இது அழகாக வந்துடும். நீங்கள் சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதில் டிப்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து மொபைல் நம்பர் வந்து மிஸ்யூஸ் ஆகிடும் ரெஸ்யூமில் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது ரெக்ரூட்டரால். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் என்னென்ன காலேஜில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் காலேஜில் என்ன பண்ணீங்கோ அது கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏர்லி கெரியராக இருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன நீங்கள் வந்து ரோல் என்ன ப்ளே பண்ணீங்க அப்படின்றது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இது அப்படியே காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையுமே வந்து சேவ் பண்ணிடுங்க, அப்போ தான் அது சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அதில் ஃபார்மேட்டே கொடுத்துருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களோட ரோல் என்ன, நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட எஜுகேஷன்ஸ் டீட்டெயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவர் லெட்டருமே கொடுத்துருப்பாங்க. கவர் லெட்டர் அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர் லெட்டர் ஒரு குயிக் நோட் மாதிரி உங்கள் ரெக்ரூட்டருக்கு உங்கள் ஹெச்ஆர் மேனேஜர் யாருக்கு இருந்தாலும் ஒரு குயிக் நோட் மாதிரி, அந்த நோட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ரோல் நான் வந்து ப்ளே பண்ணுறேன், எனக்கு உங்கள் கம்பெனியில் வந்து வேகன்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி அதுவுமே நீங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் க்ரியேட் கவர் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அழகாக க்ளியர் பண்ணிடலாம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிப்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ரோல் என்ன, உங்களோட இயர்ஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோவோ ரெஸ்யூம் தான். இது வந்து உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணனால இந்த பேஜ் எனக்கு அப்பியர் ஆகுது. நீங்கள் சைன்இன் பண்ணல அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்டர்மீடியட் லெவலில் வந்து 1 to 5 years கெரியர், அந்த ஏர்லி கெரியர் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே எல்லாமே கொடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து சேம் மெத்தட் தான். இந்த எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் அழகாக பண்ணிடலாம். உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட பர்சனலாக என்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, எஜுகேஷன்ஸ் என்ன, என்னென்ன இயர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து அழகாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இது வந்து ரெஸ்யூமோட தேர்ட் டெம்ப்ளேட் தான் கேன்வா. இந்த கேன்வா பற்றி நிறைய பேருக்கு அவேர் இருக்கும். இது வந்து நீங்கள் அழகாக ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிடலாம், தம்ப்நெயில் பண்ணிக்கலாம், என்ன வேணால் இதில் பண்ணிக்கலாம். இதில் ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா ரெஸ்யூமே இங்கே வரும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறீங்க நமக்கு ஃபோட்டோஸ் வச்சாதான் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் சொல்லிட்டு, பட் தட் இஸ் நாட் நீட். நீங்கள் ஃபோட்டோ வைக்காமலுமே நீங்கள் ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு ரெஸ்யூம் வந்து சூஸ் பண்ணுறேன். அந்த ரெஸ்யூம் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் மேனுவலாகவே எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் வந்து காசுலாம் வந்து பே பண்ண தேவையே இல்லை. அழகாக நீங்கள் வந்து இதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கே நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடுலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் அதில் எழுதுனீங்க அப்படின்னா இது அழகாகவே மாடரேட் ஆகிடும். ஸோ இந்த 3 ஃப்ரீ ரெஸ்யூம் வெப்சைட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம், பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.